ஒரு சம்பவத்தை நீங்க சினிமாக்கான கதையா எழுத போறீங்க அப்படின்னா இது ஏன் நடந்திருக்கு, எதுக்கு நடந்திருக்கும், ஒருவேளை இதனால நடந்திருக்குமோ, ஒரு நாள் அதனால நடந்திருக்குமோ இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை உங்களுக்குள்ள கேட்க ஆரம்பிக்கிறோம். அப்படி கேட்கப்பட்ட கேள்விகளை ஃபில்டர் பண்ணி அதுல குறிப்பிட்ட கேள்விகளுக்கான விடைகளை தேட ஆரம்பிச்சு அந்த விடைகளை எப்ப கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த விடைகள் தான் உங்க படத்திற்கான பாதி கதையை கொடுக்கும். சோ எப்போதுமே ஒரு கதை எழுத போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஒரு பேப்பர் பேனா எடுத்துட்டு உட்காந்து உடனே எழுத ஆரம்பிக்க கூடாது. எழுதுறதுங்கிறது நம்ம மனசுக்குள்ள இருக்க கதையை தான் நம்ம எழுத போறோம். ஃபர்ஸ்ட் கதையை மனசுக்குள்ள உருவாக்குங்க. ஓகேங்களா? ஒரு பேப்பர் பேனா எடுத்துட்டு அந்த இடத்துல எல்லாம் உடனே எல்லாம் வந்துடாது. இங்க நிறைய பேர் எனக்கு வந்து டிஎம்ல கேள்வி கேட்டிருக்கீங்க, சார் ஒரு சீன் எழுதிட்டேன் ஆனா அது நீ எடுக்கிறப்ப எனக்கு சுவாரஸ்யம் வரமாட்டேங்குது, என்னன்னு புரியல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் இந்த இடத்துல ஒரு பதில் சொல்ல விரும்புகிறேன். நீங்க சீனை எழுதிருக்கீங்க, அவ்வளவுதான். சீனை நீங்க உணரல, சீனை நீங்க அனுபவிக்கல, வெறுமனே ஒரு எழுத்தா எழுதிருக்கீங்க. ஒரு சீன்ங்கிறது நம்ம மனசுல ஃபர்ஸ்ட் ஒரு படமா ஓடணும். அப்படி படமா ஓடுனதை நீங்க எழுதிருந்தீங்கன்னா எடுக்கிறப்ப உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. என்னோட கதைப்படி இவனோட கண்ணு மட்டும் தான் எனக்கு தெரியணும் அப்படின்னு நீங்க அந்த டிஓபி கிட்ட பேசுவீங்க. இல்ல எனக்கு இந்த கண்ணு மட்டும் தெரிஞ்சா போதும். ஏன்னா அந்த சீனை நீங்க ஃபர்ஸ்ட் மனசுக்குள்ள படமா ஓட்டி இருப்பீங்க. அதனால அந்த ஃபீல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். எப்போதுமே எதுவுமே நம்ம டக்குன்னு ஒரு பேப்பர் பேனா எடுத்து எழுதிடாதீங்க. அதே மாதிரி ஏதாவது சம்பவங்களை வச்சு நீங்க எழுதணும்னு முடிவு பண்ணீங்கன்னா இப்ப நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சம்பவத்தை படமாக்க போறேன்னா அந்த சம்பவம் ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, ஒருவேளை இதுக்கு நடக்கும், ஒருவேளை அதுக்கு நடக்கும், ஒருவேளை இவன் இப்படி இருப்பானா அப்படி இருப்பானு ஏகப்பட்ட கேள்விகளை கேளுங்க. இந்த கேள்விகளுக்கான பதிலெல்லாம் எப்ப கண்டுபிடிக்கிறீங்களோ அப்ப உங்க படத்துக்கான கதைக்கு பாதி வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்பலாம். சோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கேப்ஸ்.